أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, நாம ரஜப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாதத்தில் இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு 12 மாதங்கள் சொல்லி தரப்பட்டுள்ளது. அந்த 12 மாதங்கள்ல சில மாதங்களை புனிதப்படுத்தியும் அதற்கென்று பல நன்மைகள் சொல்லியும் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதை நாம் அறிவோம். இப்படி மார்க்கம் நமக்கு எதை சொல்லி தந்திருக்கிறதோ அதை ஒருவர் தன் வாழ்வில் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். அது இபாதத், அது நன்மை. இதனால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அதே போன்று மார்க்கத்தில் சொல்லித்தரப்படாத, மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை ஒருவர் செய்யும் பட்சத்தில் அது கட்டாயமாக அவரை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அதை நினைவூட்டுகிறார்கள். குல்லு பிதஅத்தின் லவாலா, ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு. புதுமைனா மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்குவது. புல்லுல் அலாலத்தின் பின்னார், அந்த ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் போய் சேர்த்து விடும். மார்க்கத்தில் இல்லாததை செய்தால் நரகத்தில் அதை சேர்த்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு நினைவூட்டியிருக்கிறார்கள். இப்ப அந்த அடிப்படையில நாம இருக்கக்கூடிய இந்த ரஜப் மாதத்தில் மக்களிடத்தில் பரவலாக ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை அப்படின்னா, நபி அவர்கள் விண்ணுலகத்திற்கு சென்றதாக நாம நபிமொழிகள்ல பல செய்திகளை பார்க்கலாம். மெஹராஜ் பயணம் என்று அதை சொல்வார்கள். அல்லாஹும் குர்ஆன்ல அதை பற்றி பேசுகிறான். 17வது அத்தியாயத்தில் முதல் வசனத்தில் அல்லாஹ் அதை பற்றி பேசுகிறார். சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை அல்லாஹ் அழைத்து சென்றான். லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதில் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய அங்கிருந்து பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரு இரவில் அல்லாஹ் அழைத்து சென்றான். மக்கால ரசூலா இருக்கிறாங்க, அதுதான் அவங்களுடைய ஊரு. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, ஒரு இரவுல மக்கால இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கூட்டு போறான். பாலஸ்தீனத்தில் உள்ள ஜெருசலத்துல உள்ள ஒரு பகுதியில இருக்கிற பள்ளிவாசல். இப்ப இதுக்கும் அதுக்கும் மிக தூரம். ஒரு நாளெல்லாம் போயிட்டு வர முடியாது, ஒரு இரவுல போயிட்டு வர முடியாது. இன்னைக்கு நமக்கு பயணம் ரொம்ப எளிமையாக்கப்பட்டிருக்கு. ஒரு இரவுல சில பகுதிகளுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஆனா அன்னைக்கு இப்படி இல்லை. ஆனா அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னா, ஒரு இரவில் இந்த பள்ளியிலிருந்து அந்த பள்ளிக்கு நாம் அழைத்து சென்றோம் என்று சொல்லி காட்டுகிறாங்க. இன்னும் இதை தொடர்ந்து ஹதீஸ்கள்ல பார்க்கும்போது, அந்த பள்ளியிலிருந்து விண்ணுலகத்திற்கு அழைத்து சென்றோம், மெஹராஜ் பயணத்திற்கு நாம் அழைத்து சென்றோம். மெஹராஜ் பயணமாக அல்லாஹ்வுடைய அந்த அடியணைக்கு அவங்க பக்கத்துல எல்லா இடங்களையும் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட்டிட்டு போனோம் என்று அல்லாஹ் குர்ஆன்லயும் ஹதீஸ்களையும் சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்ப இதுக்கு மெஹராஜ் பயணம் என்று சொல்லுவாங்க. இது உண்மையிலேயே ஒரு மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒவ்வொருவருடைய நம்பிக்கையையும் சுண்டி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏன்னா இன்னைக்கு நாம இப்படி சொல்லும் போது கூட அதை நம்புவதற்கு தயக்கப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க. நான் ஒரு நாள்ல விண்ணுக்கு போயிட்டேன், ஒரு நாள்ல அங்க போயிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா, விண்ணுலகத்துக்கு ஒரு நாள்ல போக முடியுமா? உலகத்தில் உள்ள பகுதிகளுக்கு ஒரு நாள்ல போக முடியும், விண்ணுலகத்துக்கு போக முடியுமானா முடியாது. அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்றோம். ஆனா அப்படி இருக்கும்போது நபி அவர்கள் அந்த காலத்து மக்கள்கிட்ட, வானியலை எல்லாம் அறியாத மக்கள்கிட்ட போய், நான் இங்க இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனேன், நான் இங்க இருந்து வானத்துக்கு போனேன் இப்படின்னு சொன்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. நம்பல. ரசூலா சொல்றாங்க. இதை சொல்லும் போது அந்த மக்கள் எல்லாம் நம்பிக்கை கொள்வதற்கு தயங்குறாங்க. இஸ்லாத்தில் இருந்தாலும் கூட சிலர் தயங்குறாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அபூஜஹல் அப்படியே கடந்து போறான். அப்ப அபூஜஹல் கேட்கறான், ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஏதாவது சொல்லுவீங்கல்ல, இன்னைக்கு என்ன செய்தி வச்சிருக்கிறீங்க புதுசா சொல்றதுக்கு? அப்ப ரசூலா சொல்றாங்க, நான் மெஹராஜ் பயணம் போனேன். மெஹராஜ் பயணமா? அப்படின்னா இன்னொருத்துக்கு போகும்போது நான் இங்க இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனேன். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கா? அபூஜஹல் கேட்கறது, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனியா? அது இருக்கிறது வேற நாடு, இது இருக்கிறது வேற நாடு, இங்க இருக்கிறது வேற நாடு. இங்க இருந்து அப்ப நீங்க இப்ப இங்க இருக்கீங்க? ஆமா, நான் நைட்டு போயிட்டு வந்துட்டேன். அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே சந்தோஷம். இஸ்லாத்தை பொய்ப்படுத்திடலாம்ல, இவர் உண்மையிலேயே பைத்தியம் முடிச்சிருச்சுதான் அப்படிங்கிறதுக்கு இது ஒண்ணு அவனுக்கு போதும். ஏன்னா அங்க போயிட்டா இங்க இருக்க கூடாது. இப்ப இங்க இருக்கிறாரு, ஆனா போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்ப இவர் புத்தி இல்லாம உளர்றாரு, பைத்தியம் முடிச்சிருச்சு, இந்த செய்தி போதும். இப்ப நான் போய் ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு வருவேன். இதே மாதிரி சொல்லணும், மாத்தி பேசிடக்கூடாது அப்படின்னு ரசூலாட்ட கேட்கிறான். சரி, நீங்க போய் ஆட்களை கூட்டுவாங்க, இதே தான் நான் சொல்லுவேன். போறாங்க. இந்த மாதிரி முகமது நம்ம சொல்லிட்டு இருந்தோமா, என்னென்னமோ சொல்றாரு, இப்ப புதுசா ஒண்ணு சொல்றாரு, எல்லாரையும் கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்தா, என்னப்பா என்ன பாத்தீங்க?
நான் இங்க இருந்து ஒரு இரவுல மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனேன், விண்ணுலகத்துக்கு போனேன், சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன், அங்க உள்ள விஷயங்கள்லாம் பார்த்தேன்னு சொல்றாங்க. சொன்னா மக்கள்லாம் தலையில கை வைக்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இங்க இருந்து அங்க போனாங்க எப்படி? சில பேரு என்ன நடக்குதுன்னே புரியாம எப்படி போக முடியுது, எப்படி சாத்தியம், இதை எப்படி நம்புறது அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா ரசூலா இதுக்கு முன்னாடியும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனது இல்ல, அவங்க மக்கால தான் இருந்திருக்கிறாங்க. பக்கத்துல உள்ள நகரங்களுக்கு போயிருக்காங்களே தவிர அங்க போனது இல்ல. இப்ப இந்த நேரத்துல அந்த ஊருக்கு போய் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்த மக்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, சரி அப்படின்னா மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி இருக்கும், அதை நீ பார்த்தேன்னு சொல்றீங்களா, அது எப்படி இருக்கும், அதை பத்தி தகவல் சொல்லுங்க. சொன்னா ரசூலா வர்ணிக்கிறாங்க, அந்த பள்ளிவாசல் இப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு அந்த பள்ளிவாசல் இல்ல, அந்த இடம் இருக்கு. பாலஸ்தீன இன்னைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா நம்ம எதை பாக்குறோம்னா, அந்த தங்க கலர்ல கூபா ஒண்ணு இருக்குல்ல, அதை பார்த்து மஸ்ஜிதுல் அக்ஸா அடையாளப்படுத்துறாங்க. அது மஸ்ஜிதுல் அக்ஸா கிடையாது. அந்த இடம் முழுக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருந்தது. அதுக்கப்புறம் அது இப்ப சேதாரம் இல்லாம இருக்கு. ஆனா அந்த இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு தான் புனிதம். பள்ளிவாசல் அதுல உள்ள சில பகுதிகள் இருந்தாலும் கூட முழு பள்ளிவாசலும் இல்ல, ரசூலா காலத்துல ஓரளவு இருந்துட்டு அதை ரசூலா பார்த்துட்டு அந்த அங்க அடையாளங்களை விவரிக்கிறாங்க, இப்படிதான் இருக்கும். சில தடுமாற்றம் வரும்போது மக்கால உள்ள அந்த ஹிஜ்ர் பகுதி, அதுவும் மக்காவை சேர்ந்த காபாவை சேர்ந்ததுதான், அங்க இருந்த ரசூலாவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா அதை கொண்டு வந்து காட்டுறான். அந்த பள்ளிவாசல் ரசூலாவுக்கு சிலர் மறக்கும் போது அதை கொண்டு வந்து காட்டி இப்படிதான் இருக்கும் மக்களுக்கு சொல்லுங்கன்னு அதை பார்த்து பார்த்து வர்ணிக்கிறாங்க. பார்த்தா எல்லாரும் அப்படியே எப்படா இந்த மனுஷன் சொல்றாரு, உண்மையிலே இது உண்மையா இருக்குமோ, இது பொய்யா இருக்குமா, உண்மையா இருக்குமா இன்னும் தெரியலையேன்னு சில பேர் நம்பிக்கை கொள்ளாம தடமுரண்டு போறாங்க. சில பேர் நம்பிக்கை கொள்றாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்பது மாற்று கருத்து இல்லை, அவ்வளவு அற்புதமானது. வானுலகத்துக்கு போறாங்க, பல நிகழ்வுகளை பாக்குறாங்க. இன்னும் ரசூலா போன அந்த இடங்களை எல்லாம் சொல்லும் போது ரசூலா புராக் என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனத்துல போறாங்களாம். அந்த வாகனத்தை பற்றிய வர்ணனைகள் இருக்கு. அது குதிரையை விட சிறியது, கோபேறு கழுதையை விட பெரியது. அது ஒரு 8 எடுத்து வச்சுச்சுன்னா நம்முடைய பார்வை எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு போகுமா. நம்முடைய பார்வை எங்க போகும், இங்கிருந்து நம்ம பார்க்கணும், நமக்கு எவ்வளவு தொலைவு தெரியுதோ அந்த அளவுக்கு அதனுடைய ஒரு கால் 8 இருக்குமா, அவ்வளவு வேகமா போகக்கூடியது. அதுல அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னா, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போறாங்க. அங்க இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானுலகத்துக்கு கூட்டு போறாங்க. போகும்போது ஒவ்வொரு வானத்துக்கு போகும்போது 7 வானங்களாக அல்லாஹ் அதை வடிவமைத்திருக்கிறான். ஒவ்வொரு வானத்திலேயும் ஒவ்வொரு நபிமார்களை பாக்குறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க. இப்படி இறுதி வானத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்குள்ள போறாங்க, நரகத்துக்குள்ள போறாங்க, அல்லாஹ்வோடு உரையாடுறாங்க. பல நிகழ்வுகள் இதுல நடந்திருக்கு. இது உண்மையிலேயே ஒரு அற்புதத்திலும் அற்புதம். இதுல நிறைய படிப்பினைகளும் பாடங்களும் நிறைந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு இதை என்ன செய்யறாங்கன்னா, இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயத்த ஒரு தவறான நம்பிக்கையின் பக்கம் கொண்டு போறது பாக்குறோம். இதுல என்னென்ன சில படிப்பினைகள் இருக்கிறத பார்ப்போம். இது பெரிய நீண்ட சீட்டாக தான் ஒரு சில படிப்பினைகள் பார்ப்போம். ஆனா இன்னைக்கு இதை முக்கியமா நம்ம பேசுறதுக்கு என்ன காரணம்னா, இதை வச்சு ஒரு தவறான பாதைக்கு மக்களை கொண்டு போறது பாக்குறோம். இந்த மெஹராஜி பயணம் எப்ப நடந்துச்சு தெரியுமா? ரஜப்ல தான் நடந்துச்சு. ரஜப் மாசம் ரஜப் 27 நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த நாளை குறிப்பிடுறாங்க. ஆனா இதுக்கு ஹதீஸ்ல குர்ஆன்ல ஆதாரம் இருக்கானா? இல்ல. மெஹராஜ் பயணம் நடந்தது உண்மை, அங்கு பல அற்புதங்கள் நிகழ்ந்தது, பல கட்டளைகள் வழங்கப்பட்டது. ஆனா எப்ப நடந்துச்சு, என்னைக்கு நடந்துச்சு தெரியல, மார்க்கத்தில் அது சொல்லப்படல. உண்மையில் அந்த நாள் சிறப்பிற்குரியதாக இருந்தால், அந்த நாளை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் நபி அவர்கள் வழிகாட்டி இருப்பாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் எவ்வளவு விஷயங்கள் வழிகாட்டுறாங்க. இந்த நாள் சிறப்புக்குரியது, இப்படி செய்யுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்பமோ வாழ்ந்திருக்கிறாங்க, அவங்க கடலை பிளந்து காப்பாற்றப்பட்ட நிகழ்வை குறிப்பிட்டு இது மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்ட நாள், அன்னைக்கு நீங்க நோன்பு வைங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? அப்ப அந்த நாளுக்கென்று ஒரு சிறப்பு இருந்திருந்தால் அதை நபி அவர்கள் குறிப்பிட்டு அதுல சில செய்திகளை செய்ய சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த நாளுக்கு முக்கியத்துவத்தை ரசூலுல்லாஹ் படுத்தாம அந்த நிகழ்வுக்கு முக்கியத்துவப்படுத்துறாங்க. அந்த நிகழ்வுக்கு முக்கியம் இருக்கு, அதற்கென்று சில கண்ணியம் இருக்கு, படிப்பினை இருக்கு, பாடம் இருக்கு. ஆனா அந்த நாளுக்கென்று முக்கியத்துவம் இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, மெஹராஜ் இரவு ரஜப் 27 அன்னைக்கு என்ன செய்யணும், எல்லாரும் நோன்பு வைக்கணும். ஒரு நோன்பு வச்சா 60 மாதங்களுக்குரிய நன்மை கிடைக்குமா? 60 மாதங்கள் ஒரு நோன்புக்கு. இப்ப உடனே மக்கள் என்ன செய்வாங்க, ஆமா எவ்வளவு நன்மை, ஒரு நோன்புக்கு 60 மாசமா, எல்லாரும் வைப்போம், 27 நோன்பு வைப்பாங்க. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோமா இல்லையா? உண்மையில் இப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் வைக்க வேண்டும். கேள்வி கேட்கக்கூடாது, மார்க்கத்துல தர்க்கம் பேசக்கூடாது, வாதம் பண்ணக்கூடாது. ஆனால் இது நபி அவர்கள் வழிகாட்டினார்களா, இது ஹதீஸில் இருக்கிறதா, சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அப்ப நபி அவர்கள் சொல்லாமல் ஒன்றை நன்மை என்று செய்தாலும் அது பாவம் தான், அதை செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி நாம் எதையும் செய்ய முடியாது. இதற்கு எடுத்துக்காட்டு சொல்றதா மெஹராஜ் பயணத்திலேயே எப்படி நடக்குதுன்னா, ரசூலுல்லாஹ் வானுலகத்துக்கு போறாங்க. போன முதல் வானத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, அனுமதி கேட்கிறாங்க. அப்ப அங்கிருந்து ரிட்டன் சவுண்ட் வருது. வேறொரு வானவர் அந்த வானத்தினுடைய காவலாளி இருப்பாங்க, உள்ள வரணுமா? யாரு? நான் ஜிப்ரீல். உங்க கூட யாரு இருக்கா? முகமது. அவருக்கு வர்றதுக்கு அனுமதி இருக்கா? இருக்கு. அதுக்கப்புறம் கதவை திறக்கிறாங்க.
ரசூல்லா யாரு? அல்லாஹ்வுடைய தூதரு, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவங்க, இறுதி தூதர், பல சிறப்புகள் இருக்கு. அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி உன்னை செய்ய முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு சான்று. நீ நபியாகவே இருக்கலாம், ரசூலாகவே இருக்கலாம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருக்கலாம். ஆனா நீ ஒரு வானத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய அனுமதி இருக்க வேண்டும். இல்ல என்றால் இந்த பக்கம் வர முடியாது, கதவை திறக்க முடியாது. வானம் கேட்கறாங்க, சரி முகமதுங்கிறது ரெண்டாவது இருக்கட்டும், அவருக்கு வர்றதுக்கு அனுமதி இருக்கா? தூதரா இருக்கட்டும், நபியா இருக்கட்டும், அவங்க இங்க வர்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்களா? அல்லாஹ் கொடுத்திருக்கானா? ஆமா. முதல் வானம் திறக்குது, போறாங்க. அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, அவங்களோட சில உரையாடல். அதுக்கப்புறம் இரண்டாம் வானத்துக்கு போறாங்க. முதல் வானத்துல அனுமதி கிடைச்சாதான் ரெண்டாவது வானத்துக்கு வர முடியும், அப்படித்தானே? முதல் வானத்து அனுமதி கிடைக்காம ரெண்டாவது வானத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. இப்ப ரெண்டாவது வானத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க திறக்கிறதுக்கு அனுமதி கேட்கும்போது அங்கேயும் இதே தான் கேட்கறாங்க. நீங்க யாரு? ஜிப்ரீல் கூட முகமது, வரதுக்கு அனுமதி இருக்கா? ஏப்பா முதல் வானத்துக்கு அனுமதி இருந்தாலும் ரெண்டாவது வானத்துக்கு வர்றோம், இல்லைன்னா வர முடியும். அனுமதி இருக்க போய் தானே வந்திருக்கிறோம். முதல் வானத்தை கிராஸ் பண்ணி ரெண்டாவது வானத்துக்கு வரணும்னா முதல் வானத்துக்கு அனுமதி இருக்க போய் தான் ரெண்டாவது வானத்துக்கு. ரெண்டாவது வானத்தை கடந்து வரதுக்கு அனுமதி இருக்கா? நீங்க முதல் வானத்துக்கு வரதுக்கு அனுமதி இருக்கலாம், ஆனா ரெண்டாவது வானத்துக்கு வரதுக்கு அனுமதி இருக்கா? நீ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கலாம், ஜிப்ரீலாகவே இருக்கலாம், இங்க வரதுக்கு அனுமதி இருக்கா? ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி ஒரு விஷயம் கூட செய்ய முடியாது. அல்லாஹ் சொன்னதை தாண்டி ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க தூதரா இருந்தாலும் சரி, யாராவது இருந்துட்டு போங்க, அல்லாஹ் உன்னை சொல்லிட்டானா அதற்கு மாற்றமா எதுவும் செய்ய முடியாது. ரெண்டாவது வானத்துக்கு வரதுக்கு அனுமதி இருக்கா? இருக்கு, அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கான். அப்போ வானம் திறக்கப்படுது. அங்க போறாங்க, அங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், இய்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பாக்குறாங்க. இப்ப அடுத்து மூணாவது வானம். அங்க போகும்போதும் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்க, வரதுக்கு அனுமதி இருக்கா? என்ன மாதிரி மார்க்கம் சொல்லுது பாருங்க. நீங்க மார்க்கம்னு ஒண்ணு செய்யறதா இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை, ஒரு நிகழ்வை செய்யறதா இருந்தா அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாம செய்யவே கூடாது. செஞ்சாலும் அதுக்கு அனுமதியே கிடையாது. இப்படியே ஒவ்வொரு வானத்துக்கும் 7 வானத்துக்கும் போறாங்க. 7 வானத்துக்கு அனுமதி இருக்கு என்று சொன்னதுக்கு பிறகுதான் திறக்கப்படுது. அப்ப இப்படி மற்ற ஒரு மார்க்கத்துல மார்க்கம் சொல்லாத ஒன்று எப்படி நம்ம செய்ய முடியும்? அதை எப்படி ஒரு வணக்கமா ஆக்க முடியும்? நன்மையாகவே இருக்கட்டுமே நம்ம பார்வையில. தொழுவுறது நன்மை தானே, நோன்பு வைக்கிறது நன்மை தானே, அதை தானே செய்யறான். நீ எதை வேணா செஞ்சுட்டு போ. இந்த நாள்ல, இந்த நேரத்துல, இந்த தேதியில எல்லாரும் செய்யணுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு ஆள் தனிப்பட்ட முறையில அவரா விரும்பி ஒவ்வொரு நாள் நோன்பு வைக்கிறாரோ தாராளமா வைக்கலாம். சில பேர் என்ன செய்வாங்க, திங்கள் யாரும் நோன்பு வைப்பாங்க, அன்னைக்கு ரஜப் 27 ஆயிடுச்சு, நோன்பு வச்சுட்டு போகலாம். ஆனால் ரஜப் 27 மெஹராஜ் நடந்தது என்பதற்காக நோன்பு என்றால் அதற்கான ஆதாரம் இங்கு. அந்த இரவுல தொழுகணும், 100 முறை இஸ்திக்பார் கேட்கணும், 100 முறை ஸலவாத் சொல்லணும், என்ன ஆதாரம்? என்னென்னமோ விட்டடிச்சு வச்சிருக்காங்க. மாணவர்கள் வருவாங்க, அருள்ல புரிவாங்க, நீங்க அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. அப்ப இதுக்கு மார்க்கத்தில் துளியளவும் ஆதாரம் இல்லை. ஒருவர் அதை நம்பி மெஹராஜ் நோன்பு வைக்கிறேன் என்று வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதை போன்று ஒவ்வொரு புதுமையும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நன்மை என்று எதை நீங்கள் செய்தீர்களோ அது உங்களை இறுதியில் நரகத்தில் தூக்கி எறிந்துவிடும். இது நன்மை கிடையாது, இது வரம்பு மீறுதல், இறை கட்டளையை மாற்றுதல், தன்னை அல்லாஹ்வை விட பெரிய ஆளாக இறைவனுக்கே மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக ஆக்குதல். அப்ப இது போன்ற ஒரு காரியத்தை ஒருவர் செய்தால் அது ஒருபோதும் என்ன செய்யாது, நன்மையாக இருக்காது, நன்மையாக ஆக முடியாது. எனவே இது போன்ற நோன்பை யாரும் வைக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அதிலிருந்து விலகணும். வைத்திருந்தால் அதை மாற்றணும், வைக்க கூடாது, அது தப்பு. அன்னைக்கென்று சிறப்பு வழிபாடு இல்ல, பள்ளிவாசலாம் பயான் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரஜப் ஸ்டார்டிங்லயே நடக்கும், அதே போல கடைசிலையும் நடக்கும். அதுக்குன்னு தொழுகை, நோன்பு, பயானு, அது இதுன்னு பண்ணுவாங்க. சிம்பிளா ஒரே கேள்வி, செய்யறது தப்பு இல்ல, இதுக்கு என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னா அதை முதன்மையா செய்வதற்கு நாங்கள் தயார். சொல்லல, செய்யல, வழிகாட்டல, செய்ய முடியாது. யாரா வேணாலும் இருந்தாலும், யாரு சொன்னாலும் செய்ய முடியாது. அப்ப இது மார்க்கத்தினுடைய ஒரு அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மெஹராஜ் பயணத்துக்கு ரசூலுல்லாஹ் போறாங்களா இல்லையா? அங்க நமக்கு என்ன செய்யுதுன்னா சில விஷயங்கள் படிப்படியாக சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் மெஹராஜ் பயணத்துக்கு போகும்போது அவங்களுக்கு 3 வகையில அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஒரு நன்மையை கொடுக்குறான், ஒரு கட்டளை விதிக்கிறான். ஒண்ணு 50 நேர தொழுகை. ரெண்டாவது அவங்களுக்கு அல் பக்ராவுடைய 2 இறுதி வசனங்கள். மூணாவது இறுதி வசனம் வழங்கப்படுது. மூணாவது, உங்க சமூகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கிறாங்களோ, மத்த பாவங்களை செய்யறது வேற, இணை வைப்பு பாவம் இஸ்லாத்திலேயே மிக பெரிய கொடிய பாவம். இதை ஒருவர் செய்யாத நிலையில் இருக்கிறாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். இணை வைக்கலையா, உங்களுக்கு மத்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த 3 கட்டளையும் அல்லாஹ் என்ன செய்யறான்னா அந்த நேரத்துல மெஹராஜ் பயணத்துல ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் கொடுக்குறான். ரசூலுல்லாஹ் இந்த கட்டளையை பெற்று வந்து கொண்டிருக்கிறாங்க. வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் தடுத்து நிறுத்துறாங்க. என்ன உங்களுக்கு என்ன தரப்பட்டுச்சு? இந்த மாதிரி 50 நேர தொழுகை. அவங்க மத்ததெல்லாம் சொல்லல, 50 நேர தொழுகை வருது. அவங்க உடனே இப்பாட்டுறாங்க, 50 நேர தொழுகையா? அவங்க பனு இஸ்ரவேலர்களை பார்த்தவங்க, அவங்க எல்லாம் நமக்கு அப்பனுக்கு அப்பன். இன்னைக்கு நாம தப்பு செய்யறது இல்ல, என்னமோ பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்மளை எல்லாம் தூக்கி சாப்பிடுவாங்க பனு இஸ்ரவேலர்கள். இப்ப நாம இப்ப உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, திடீர்னு ஒரு ஆள் மூத்தா போறாரு, மூத்தா போயிட்டாரு, மூத்தா போயிட்டு உயிரோட வராரு. அதை பார்த்து அற்புதம் நம்பாம இருக்குமா? நம்புவோம். திடீர்னு நாம இருக்கும்போது
ஒரு மலை நமக்கு மேல போய் நிக்குது, மலை மேல போய் நிக்குது. அதுக்கப்புறம் அல்லாஹ் கீழே கொண்டு வரான். இதை பார்த்துட்டு அற்புதம் நம்பாம இருக்குமா? அல்லாஹ் மீது நம்பிக்கை வராம இருக்குமா? போகும்போது கடல் ரெண்டா பிளக்குது, கடல் ரெண்டா பிளந்து வழி வருது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா உண்மையை நம்பிடுவோம். ஆனா இதையும் பார்த்து வழிகெட்டு போன ஒரு சமூகம் பனு இஸ்ரவேலர்கள். அல்லாஹ் எவ்வளவோ அற்புதத்தை கொடுத்தான், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்குள்ள சில அற்புதங்கள்ல நம்ம பார்க்கும்போது குர்ஆன் ஒரு அற்புதம் என்று இருக்கு, நிலவை பிளந்து காட்டியது, இப்படி சில அற்புதங்கள் இருக்கு. ஆனா பனு இஸ்ரவேலர்கள் பார்த்தோம்னா அப்படியே அற்புதங்கள் நிறைஞ்சு கிடக்கு, அவ்வளவு கொட்டி கிடக்கு. இது எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அவன் கேட்டது என்ன தெரியுமா? நீ அல்லாஹ்வை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டாத வரைக்கும் நாங்க நம்பிக்கை கொள்ள மாட்டோம். எவ்வளவோ அற்புதங்களை கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன கேட்கறாங்கன்னா அல்லாஹ்வை கொண்டு வந்து நிப்பாட்டு, அப்பதான் நம்புவோம். இப்படி என்ன அற்புதத்தை கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க. அவ்வளவு நோவினை செஞ்சாங்க அந்த மக்கள். வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு நோவினை செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவு படிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றாங்க, நான் பனு இஸ்ரவேலர்களை பார்த்திருக்கிறேன், அவங்க அந்த வழி அப்படியே வரக்கூடியவங்க தான். நீங்க வந்து அல்லாஹ்ட்ட போய் திருப்பி 50 எல்லாம் முடியாது, கொஞ்சம் குறைச்சி கேளுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயிட்டாங்க, இதுல இப்படியும் தவறான நம்பிக்கை, இறந்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அதுக்கு இதெல்லாம் கொண்டு வருவாங்க. இன்னும் விதத்துல நிறைய இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு காட்சிப்படுத்துறது, அல்லாஹ் எடுத்து காட்டுறான், இது அல்லாஹ்வுடைய அருளாக. உடனே என்ன செய்யறாங்கன்னா போறாங்க, அல்லாஹ்ட்ட போய் குறைச்சி கேட்கறாங்க, கொஞ்சம் குறைச்சி கொடுக்கப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க, அவங்கள்ட்ட வந்து எவ்வளவு 50ல இருந்து அல்லாஹ் இவ்வளவு குறைச்சிட்டான், இது பத்தாது, திரும்பி போங்க, மீண்டும் குறைங்க. அப்படியே 50ல இருந்து 40, 30, 10, கடைசியில 5க்கே வந்துருச்சு. 5க்கு வந்ததோட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீண்டும் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறாங்க. வந்துட்டு சொல்றாங்க, இப்ப 5 ஆக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு 50ல இருந்து 5ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னோம்னா என்னங்க 5ன்னு சந்தோஷப்படுற மாதிரி அவங்கள திரும்பி போய் குறைச்சி கேளுங்க. ரசூலா அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, எனக்கு வெக்கமா இருக்கு, ஒரு ஆள்கிட்ட எவ்வளவுதான் போய் கேட்க முடியும்? நாமளே ஒரு ஆளு பண்டு தராரு, காசு தராருன்னு சொன்னா தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? நமக்கே வெக்கம் இருக்காதா, கூச்சம் இருக்காது, என்னதான் செய்யறது? ரசூலா என்ன செய்யலாம், வெக்கப்படுறாங்க. என் சமூகம் 5 கூட தொழுவ மாட்டாங்களா? 50ல இருந்து 5 ஆக்கப்பட்டுச்சு, அந்த 5ஐயும் கூட என் சமூகம் தொழுவாதா? அது திருப்பி போய் கேட்கறது எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன்னா இதுவே அல்லாஹ்வுடைய ஒரு மகத்தான அருள். 50 வேளை தொழுகைன்னா என்னத்துக்கு ஆயிருக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த அச்சம் வந்து இதுதான். ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது, ஒவ்வொருவரும் பாவிகளா தெரிஞ்சிட்டு இருந்திருப்போம். இங்க 5க்கே அப்படித்தானே இருக்கிறோம். இதுல சில ஆளு ரசூலா போயிருந்துக்கலாமே, ரசூலா போயிருந்து 3 ஆக்கப்பட்டுச்சுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சிருந்தா கூட அப்போ என்ன இன்னும் குறைச்சிருக்கலாமே. நம்ம ஆளுக்க அதையும் செய்ய மாட்டாங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு ரசூலா போயிருக்கலாமே. தொழுகையே இல்ல அப்படின்னு வேற கட்டளை இருந்தா கூட அதையும் செய்ய மாட்டாங்க. நம்ம ஆளுக்க வந்து இல்லாத பத்தி தான் எப்பவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இஸ்லாத்துல வந்து போதை ஹராம் இல்லைன்னு இருந்தா, சாராயம் மது ஹராம் இல்லைன்னு இருந்தா, அதெல்லாம் நான் தான் நம்பர் 1 குடிச்சு அப்படியே ஒரு ஆட்டம் போட்டிருப்பேன். அது இல்ல அதனால பேசுறான். இருக்கிறத பத்தி சொல்ல செய்ய மாட்டான். தொழுகை இருக்கு, அதை தொழுக மாட்டேங்கிறான். நோன்பு இருக்கு, இருக்கிறத செய்ய மாட்டான். இப்படி இல்லாதது இப்படி ஆக்கிருந்தா நான் செய்வேன் அப்படின்னு தான் சொல்லுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த ஆலோசனை பிரகாரம் அல்லாஹ் ஏற்படுத்திய அற்புதம் 50 5ஆக குறைக்கப்பட்டு நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம சமூகத்தினுடைய நிலைமை என்ன? அந்த 5ஐ நாம் படுத்தக்கூடிய பாடு என்ன? நினைச்சா, குடிச்சா, விருப்பம் இருந்தா, நேரம் இருந்தா, விளையாட்டாக எதுக்கு தொழுகிறோங்கிற அந்த ஒரு எண்ணமே இல்லாம தொழுது கொண்டிருக்கிறோம். தொழுகிற ஆட்களும் சில தவறுகளோடு தான் தொழுகிறோம். தொழாத ஆட்கள் பல பேர். எல்லாம் நமக்கு இவ்வளவு பெரிய அருள் செஞ்சிருக்காங்க, 50ல இருந்து 5 ஆக்கியிருக்காங்க. இதுக்காண்டி நம்ம தொழுகணும்டா, சாதாரணமான விஷயமா? 50ல இருந்து 5 ஆக்கியிருக்காங்க, இந்த நன்றிக்காகவாவது சொல்லுவோம். அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்க மற்ற அருள் இருக்கு, அதை நினைச்சு பார்க்காட்டி கூட 50ல இருந்து 5க்கு வந்திருக்குல்ல, அதுக்காக வேண்டியா தொழுவோம். அந்த எண்ணத்துக்கு வரணுமா இல்லையா? வரது இல்ல. இப்படி வராம இருக்கக்கூடியவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் வந்து பயங்கரமான தண்டனை. ஏன்னா அல்லாஹ் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறான், சான்ஸ் கொடுக்குறான். உனக்கு கஷ்டமா இருக்கு, நான் குறைச்சிட்டேன், உன்னுடைய சிரமத்தை நான் எளிதாக்கிட்டேன், ஆனால் அதையும் நீ பால்படுத்தி அதையும் வீணடித்து அதன் மூலம் கூட சொர்க்கத்திற்கு செல்லாமல் என்னிடத்தில் ஒரு பாவியாக வந்து நின்றால் எப்படி அல்லாஹ் பார்ப்பான்? அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த 5 வக்து தொழுகையை எக்காரணத்துக்கு கூடாது. என்ன நடந்தாலும், என்ன நிலை வந்தாலும் சரி. ஒரு செய்தியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். குபேப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர். இந்த குபேப் அவங்க வந்து, இது நீண்ட செய்தி, அதுல ஒரு தேவையான பகுதியை மட்டும் சொல்றேன். இவங்க என்ன செய்யறாங்க, எதிரிகள்கிட்ட மாட்டிக்கொண்டாங்க. அந்த எதிரி அவரை கொலை செய்ய போறாங்க. எதிரி கொலை செய்ய போறாங்க. உயிர் போக போகுது, உயிர் போற தருணம். இது மாதிரி அவர் நிலையில அவர் அடைக்கப்பட்டு ஒரு வீட்டுல இருக்கிறார். இப்ப இந்த நேரத்துல அந்த எதிரிகளும் இருக்கிறாங்க, குபேபும் இருக்கிறாங்க. குபேபுடைய கத்தியில வந்து ஒரு சவர கத்தி இருக்கு. தன்னுடைய தேவையற்ற மூடிகளை அகற்றுவதற்காக அவர் வைத்திருக்கிறார். அதை வாங்கி இப்ப இந்த நேரத்துல என்ன செய்யுதுன்னா, அந்த எதிரிகளுடைய கூட்டத்திலிருந்து ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை அப்படியே தவந்து போய் குபேபுடைய மடியில போய் உட்கார்ந்துட்டு, அவர் நினைச்சிருந்தா
அந்த குழந்தை மேல கத்தியை வச்சுட்டு தப்பிச்சு போயிருக்கலாம். அப்படி போலாம் தானே, குழந்தை மேல கத்தியை வச்சுட்டு நீ விட்டுரு, இல்லைன்னா உன் பிள்ளைய கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இஸ்லாம் அதை அனுமதிக்கல. யார் தப்பு செய்யறாங்களோ அவங்களதான் தண்டிக்கணும், யார் குற்றவாளியோ அவங்களதான் நம்ம காயப்படுத்தணும். அதை விட்டுட்டு ஒரு குழந்தை மேல கை வைப்பேன், பெண்கள் மேல கை வைப்பேன் இப்படிங்கிறது கிடையாது. அவர் அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கல. இந்த நிகழ்வை பார்த்த இவரே சொல்றாரு, நான் இந்த பிள்ளையை கொலை செய்யணும்னு நீங்க நம்பிக்கை நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல, எங்க மார்க் அப்படி சொல்லி கொடுக்கலன்னு சொல்றாரு. இதை பார்த்து அவங்க இது மாதிரி ஒரு நபரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சஹாபி கொலை செய்யறதுக்காக வேண்டி கொண்டு போறாங்க, அவருக்கு தண்டனை நிறைவேற்ற போறாங்க. அப்ப அவருடைய கடைசி ஆசையை கேட்கும் போது, உங்களுக்கு என்ன கடைசி ஆசை? எனக்கு 2 ரக்காயத்தை மட்டும் தொழுகணும், அனுமதி கொடுங்க. சுப்ஹானல்லாஹ், மவுத்து, உயிர் போக போகுது. அவர் நினைச்சிருந்தா கடைசி ஆசையா என்னென்னமோ சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் என்ன கேட்கிறாருன்னா, நான் மரணிக்க போறேன், மாற்று கருத்து இல்லை, கொல்லப்பட போகிறேன், இந்த நேரத்தில் எனக்கு வேண்டியது 2 ரக்காயத்தை தொழுவதற்குரிய அனுமதி, அந்த நேர அவகாசம் எனக்கு வேணும், கொடுங்க. கொடுக்கப்படுது, தொழுறாங்க. தொழுது முடிச்சிட்டு திரும்பி வந்து அவங்க சொல்றாங்க, எனக்கு ரொம்ப நேரம், நீண்ட நேரம் நின்று தொழுகணும்னு ஆசை, ஆனா நான் அப்படி தொழுதா இவர் மௌத்துக்கு பயந்து தான் தொழுகிறாரு நீங்க நினைச்சிருவீங்க தெரியுமா, அதனால என் தொழுகையை சுருக்கிட்டேன். அதுல கூட அவர் எவ்வளவு நேர்மையை கடைபிடிக்கிற பாருங்க. நான் தொழுதுட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் தொழுகணும், ரொம்ப சூறா ஓதி தொழுகணும்னு ஆசை, ஆனா அப்படி தொழுதன்னா நீங்க மௌத்துக்கு பயந்துட்டு தான் இவர் இப்படி நீட்டாருன்னு நீங்க தப்பா நினைச்சிருவீங்கல்ல, அதனால நான் என் தொழுகையை சுருக்கிட்டேன் என்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் கொல்லப்படுறாரு. அப்ப ஒரு உபரியான தொழுகைக்கு மரண தருவாயில் இந்த நபித்தோழர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாருன்னா, நாம கடமையான தொழுகைக்கு சாதாரண நேரத்தில் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம். வேலையில இருக்கும்போது அல்லது விளையாட்டுல இருக்கும்போது மத்த நேரங்களில் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம். அப்படி அந்த தொழுகையில கூட அலட்சிய போக்கா நாம் இருக்கிறோம்னா நாம எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம். அப்ப இதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து நம் வாழ்க்கை சீர்படுத்த வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறான். இந்த மெஹராஜ் பயணமும் நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது என்பதை இங்கு கூறி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மெஹராஜ் பயணத்தின் மூலமாக நமக்கு மார்க்கம் நிறைய விஷயங்களை கற்றுத்தருது. அதுல ரசூல்லா இன்னொன்னா நமக்கு சொன்னது என்னன்னா, ரசூல்லா சொர்க்கத்தையும் நரகத்தையும் எட்டி பாக்குறாங்க. சொர்க்கத்துல அதிக ஏழைகளும் நரகத்துல அதிக பெண்களும் இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய படிப்பனை. பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பதற்கு காரணத்தையும் ரசூல்லா சொல்றாங்க. 2 காரணம். ஒண்ணு, கணவனுக்கு நன்றி மறக்கிறது, அதிகமா சபிக்கிறது. இதை சொல்லிட்டு நீங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியும் சொல்றாங்க. நீங்க தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? அதிகமா இஸ்திக்பார் தேடுங்க, அதிகமா தர்மம் செய்யுங்க. 2 விஷயத்த சொல்றாங்க. நரகத்துக்கு அதிகமா போறதுக்கு காரணம் 2, கணவனுக்கு நன்றி மறக்கிறது, அதே போல அதிகம் சபிக்கிறது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு 2 வழி. ஒண்ணு, தர்மம் செய்யுங்க, அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்க. அப்ப இதை நாம நம்ம வாழ்க்கையில சீர்படுத்திக் கொள்ளணும். நம்முடைய மனைவி, பிள்ளை, குழந்தைகள் அல்லது தாய், இவங்களை எல்லாம் என்ன செய்யணும்னா இந்த விஷயத்தை சொல்லி அவங்களை அந்த நரகத்துல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பணியை செய்யணும். இன்னொன்னு ரசூலா சொன்னது, சொர்க்கத்துல அதிகமா இருக்கிறது ஏழைகள். ஏழைகளை எப்பவும் புறக்கணிக்காதீங்க, ஏழைகளா ஒதுக்கப்படக்கூடியவங்க நினைக்காதீங்க. இவர் ஏழையா இருக்கிறாரு, இவரோட என்ன ஒட்டு உறவு அப்படின்னு சொந்தக்காரங்களும் நினைக்கிறாங்க. சொந்தமா இருப்பாங்க, பந்தமா இருப்பாங்க, ஏழைங்கிறதுனாலே ஒதுக்கி வைப்பாங்க. ஏழைகள் ஒதுக்கப்பட வேண்டியவர் இல்லை, அவர்கள் தான் அரவணைக்கப்பட வேண்டியவர்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடிய நேரத்தில் சில ஏழை சஹாபாக்கள், அவங்க மக்கால இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்க, திண்ணை வாசிகளா இருக்காங்க, மயக்கப்பட்டு தொழுகையிலே விடுறாங்க. அதை பார்த்த இன்னும் சில நபி தோழர்கள் சொல்றாங்க, பைத்தியக்காரங்க தொழுகையில இப்படி விழுந்துகிட்டு இருக்காங்களே, ஏன்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, நம்ம ஆளுக்கு தொழுகையில ஏதாவது ஒரு சத்தம் வந்துட்டா போதும், அப்படியே ஊன் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி அன்னைக்கும் தொழுகையில இப்படி முடியல ஏன் தொழுவணும் அப்படி இப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி அன்னைக்கு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க யாரு தெரியுமா? உண்மையில் அந்த ஏழைகளுக்கு கிடைக்கப்படக்கூடிய சிறப்பை நீங்கள் அறிந்தால் நாங்களும் ஏழையாக மாற வேண்டும் என்று நீங்க ஆசைப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஆட்களை நீங்க திட்டீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஏழைகளுக்குன்னு இஸ்லாத்துல கண்ணியம் இருக்கு, கௌரவம் இருக்கு. அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்தி சொர்க்கத்தில் அவங்களை முன்னாடி அனுப்புவான். பணக்காரவங்களை விட அவங்க 500 வருடங்களுக்கு முன்பாகவே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஏழைகள் தான் சொர்க்கத்தில் நிறையவும் இருப்பாங்க. அப்ப நாம ஏழைகளா இருக்க காரணத்தினால அதை நினைச்சு என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது. இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லையே, என்ன செய்ய போறோம் நினைக்க வேண்டியதில்லை. இது சிறப்பு என்று நாம் நினைக்கணும். அதுக்காண்டி நாம வாழ்க்கை தேவைக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுன்னு ஏற்படுத்தணும். இருந்த போதிலும் இந்த நிலை ஏற்படும் போது அதை நினைத்து கவலைப்பட வேண்டியதில்லை. அதே போல செல்வந்தர்களும் அவங்களை ஒதுக்கவே கூடாது. அது உறவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இவன்ட்டெல்லாம் போய் என்ன பேச்சு, இவனா ஒரு ஆளா அப்படி நினைக்க கூடாது. அவங்களுக்கு தான் அல்லாஹ் கண்ணியத்தை ஏற்படுத்துகிறார் என்பதையும் அந்த மெஹராஜ் பயணத்தில் நாம் பாடமாக கற்றுக்கொள்ள முடிகிறது. இதை நாம் புரிந்து நம் வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.